வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி இன்று சந்திக்க உள்ள நபர்கள். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் மைத்துனர் கைது. சபாநாயகருக்கு எதிராக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு. ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு. சிரந்தி ராஜபக்சவை நிதி மோசடி விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை. முன்னிலையானார் சிரந்தி ராஜபக்ச. யாழ் பாடசாலையில் சர்ச்சை. ஒரு தசாப்த காலமாக வரலாறு பாட ஆசிரியர் இல்லை. இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த ஆபத்தான பொருள் தமிழ்நாட்டில் சிக்கிய நபர். ஏர்பஸ் மோசடி வழக்கு. ராஜபக்ச குடும்பம் தொடர்பில் அதிர்ச்சி. இலங்கையின் பிரபல நடிகர் ஹேமால் ரணசிங்க கைது. நாச்சிக்குடா கடற்கரையில் கடற்படை அதிரடி. 3 கைது. நள்ளிரவில் ஆன்லைன் டெலிவரி. சுடுகாட்டிற்கு வர சொன்ன பெண்ணால் நடுநடுங்கிய ஊழியர். பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கும் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையில் இன்று கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட உள்ளது. தங்களுக்கு ஆசிரியர் நியமனங்களை வழங்குமாறு கோரி ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக 9 நாட்களாக தொடர் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 7 பேர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஜனாதிபதியுடன் இன்று கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த கலந்துரையாடலின் ஊடாக தமக்கு நியாயமான தீர்வை ஜனாதிபதி வழங்குவார் என நம்பிக்கை உள்ளதென அகில இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் செயலாளர் விராஜ் மெனரங்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவை காவல்துறை நிதி மோசடி விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டதை அடுத்து இன்று காலை காவல்துறை நிதி மோசடி விசாரணை பிரிவில் அவர் முன்னிலையாகியுள்ளார். சிறிலிய சவிய வேலை திட்டம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக சிரந்தி ராஜபக்சவை கடந்த 27ஆம் தேதி நிதி மோசடி விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அங்கு முன்னிலையாக 2 வார கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என அவர் தமது சட்டத்தரணி ஊடாக கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் நிதி குற்ற விசாரணை பிரிவில் இன்று முன்னிலையாகுமாறு அவருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் மைத்துனரான பண்டார ரம்புக்வெல கைது செய்யப்பட்டுள்ளார். நிதி தூய்தாக்கல் குற்றச்சாட்டில் கையூட்டல் விசாரணை பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள நாடாளுமன்ற முன்னாள் பிரதி பொதுச் செயலாளர் சமிந்த குலரத்ன சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக நேற்றைய தினம் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளார். சபாநாயகருடன் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாகவே தான் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாகவும் சபாநாயகரின் ஊழல் நடவடிக்கைகள் குறித்தும் இந்த முறைப்பாட்டை மேற்கொண்டுள்ளதாக சமிந்த குலரத்னவின் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த சட்டத்தரணி மிதுன் டயஸ் தனது சேவை பெறுநர் இந்த முறைப்பாட்டை அரசாங்கத்திற்கு எதிராக அல்லாமல் சபாநாயகரின் ஊழல் நடவடிக்கைகளுக்கு எதிராகவே தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த முறைப்பாடு குறித்து கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு பக்கச்சார்பற்ற விசாரணையை முன்னெடுக்கும் என தாங்கள் எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்ற பிரதி பொதுச் செயலாளர் சமிந்த குலரத்ன அண்மையில் நாடாளுமன்றத்தின் பணியாளர் ஆலோசனை குழுவில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் விமான கொள்வனவின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்சவின் இளைய புதல்வரான சமீந்திர ராஜபக்சவை 3வது சந்தேக நபராக கோட்டை நீதிவான் நீதிமன்றம் நேற்று பெயரிட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது அமெரிக்காவில் வசித்து வரும் இவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த கால அரசாங்கத்தின் போது ரஷ்யாவிடமிருந்து போர் விமானங்களை கொள்வனவு செய்வதில் இடம்பெற்றதாக கூறப்படும் பல மில்லியன் டாலர் நிதி மோசடி தொடர்பில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு 10 ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் ஒப்பந்தத்தை பெறுவதற்காக பிரான்சை தளமாக கொண்ட ஏர்பஸ் நிறுவனம் சுமார் 16.84 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கையூட்டலாக வழங்க இணங்கியமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 2011ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்ற இந்த ஊழலில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி பிரியங்கா விஜயநாயக்க ஆகியோர் முக்கிய குற்றவாளிகளாக இனங்காணப்பட்டனர். ஆன்லைன் உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்களுக்கு பல விசித்திரமான அனுபவங்கள் ஏற்படுவதுண்டு. இந்நிலையில் சமூக வலைதளங்களில் சமீபத்தில் வைரலான இந்த காணொளி பலரையும் அதிர வைத்துள்ளது. ஒரு பெண் உணவு ஆர்டர் செய்துவிட்டு அதை டெலிவரி செய்ய ஒரு சுடுகாட்டிற்குள் வருமாறு அந்த ஊழியரை அழைத்துள்ளார். அந்த ஊழியர் பயத்தில் உணவை நுழைவாயிலேயே பெற்றுக்கொள்ளுமாறு கெஞ்சிய போதும் அந்த பெண் உள்ளே வந்துதான் கொடுக்க வேண்டும் என பிடிவாதம் பிடித்துள்ளார். இதனால் மிகுந்த சங்கடத்திற்குள்ளான அந்த ஊழியர் இறுதியில் அந்த ஆர்டரை ரத்து செய்துவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த காணொளி சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் நிலையில் பலரும் அந்த பெண்ணின் செயலை விமர்சித்து வருகின்றனர். அதேவேளை ஆன்லைன் உணவு டெலிவரி செய்த அந்த பெண் தனது நண்பர்களுடன் சுடுகாட்டில் பார்ட்டி செய்து கொண்டிருப்பதாக தொலைபேசியில் பேசியது காண்போரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது.
யாழ்ப்பாணம் மூளாய் சைவ பிரகாச வித்தியாலயத்தில் கடந்த 10 வருடங்களாக வரலாற்று பாடத்திற்கான ஆசிரியர் நியமிக்கப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சங்கானை பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது இந்த விடயம் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள ஏனைய சில பாடசாலைகளுக்கு வரலாற்று பாடத்திற்கு 1க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்ட போதிலும் மூளாய் சைவ பிரகாச வித்தியாலயத்திற்கு ஆசிரியர் நியமிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் மாகாண கல்வி பணிப்பாளரிடம் பிரதேச ஒருங்கிணைப்பு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீ பவானந்த ராஜா கேள்வி எழுப்பியதுடன் குறித்த வெற்றிடத்தை நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ணவை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள 2 வழக்குகளுக்கு முன்னிலையாக தவறியதால் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ணவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நீதவான் இசுரு நெத்திகுமார் உத்தரவிட்டுள்ளார். இந்த 2 வழக்குகளும் 2008ஆம் ஆண்டு முதல் குறித்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக இந்த வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ண நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. அரச பகிர்வு தொடர்பான உத்தியோகபூர்வ நிகழ்ச்சியில் பங்கேற்றதால் தனது கட்சிக்காரர் நீதிமன்றத்திற்கு வர முடியவில்லை என அவரது சட்டத்தரணி நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்திருந்தார். எனினும் வழக்கு மீண்டும் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் சந்தேக நபரான நாடாளுமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதால் அவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதவான் பிடிவிராந்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 194 கிலோகிராம் கஞ்சா தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் பகுதியில் கைப்பற்றப்பட்டுள்ளது. கியூ பிரிவு காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி விசேட வீதி போக்குவரத்து சோதனை மேற்கொள்ளப்பட்ட போது 97 மூடைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 194 கிலோகிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. கஞ்சா கொண்டு செல்லப்பட்ட வாகனத்தின் சாரதியும் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கஞ்சா தொகை சென்னையிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த கடத்தல் வலையமைப்புடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கும் நோக்கில் இலங்கை கடற்படையினர் முன்னெடுத்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் ஆமை இறைச்சி மற்றும் முட்டைகளை வைத்திருந்த 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். வடமத்திய கடற்படை கட்டளைக்கு உட்பட்ட கடற்படையினர் இந்த விசேட சோதனையை முன்னெடுத்த போது சுமார் 17 கிலோகிராம் ஆமை இறைச்சி, 39 ஆமை முட்டைகள் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய ஒரு படகு என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் நாச்சிக்குடா பகுதியை சேர்ந்த 26 முதல் 32 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் அனைத்தும் மேலதிக விசாரணைகளுக்காகவும் சட்ட நடவடிக்கைகளுக்காகவும் கிளிநொச்சி வனவிலங்கு அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் பிரபல நடிகர் ஹேமால் ரணசிங்க இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். பிரபல திரைப்பட விமர்சகர் ஒருவரை தாக்கியதாக வந்த குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அனுப்பப்பட்ட முந்தைய அழைப்புக்கு அவர் பதிலளிக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இன்றைய தினம் வெள்ளவத்தை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த பின்னர் ஹேமால் ரணசிங்க கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.